சொன்ன உடனே முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்ற அந்த கரகோஷங்கள், எத்தனை பால் குடங்க, எத்தனை காவடிகள், பூ காவடி, பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, கிளி காவடி, குழந்தைய தொட்டியில் போட்டு காவடியாக எடுத்துகிட்டு வருவாங்க, பொங்கலை வச்சு காவடியாக எடுத்துகிட்டு வருவாங்க. நிறைய பேர் சூலத்தை முருகருடைய ஆயுதமான வேலை நாக்கில் சொருவிட்டு, சைடில் இந்த சொருவிட்டு முருகனுக்கான காணிக்கைகளை கொடுக்கக்கூடிய நாள் தாங்க இந்த தைப்பூச திருவிழா. தைப்பூச திருவிழாவுக்கு ஒருத்தர் வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னா அடுத்த வரத்துக்காட்டியும் அந்த காரியங்கள் சித்தியாகும். முதல் விஷயம் வம்ச விருத்தி. குழந்தை இல்லாத தம்பதிகள் ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரே விஷயம் கந்தசஷ்டி விரதமும் அடுத்து தைப்பூச திருவிழா தான். இதோட ரிசல்ட்டை ஒவ்வொரு வருஷம் தைப்பூச திருவிழாலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பால் காவடி எடுத்துகிட்டு முருகர் மேலே ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. பழனி முருகர்லாம் அன்றைக்கி ஃபுல்லாக பால் அபிஷேகத்துலேயே ரொம்ப பிரசக்தியாக இருப்பாங்க. அந்த முருகரை பார்க்கவே கண்கோடி வேணும். அப்படிப்பட்ட தைப்பூச திருவிழா. தைப்பூசம் அப்படின்னா தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரம் இணைகிறது தான் தைப்பூசம். இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது இந்த வருடம் எப்போ வருது? February மாதம் 1ஆம் தேதி.